தொடர்கதை 18. வள்ளியம்மை செல்போனில் அஸ்கி வாய்ஸில் பேசினாள். எப்படி இருக்க காயத்ரி? கலைகளை சுத்தம் பண்ணின சந்தோஷத்தோடு இருக்கேன். போலீஸை பற்றி நீ கவலைப்படலையா? எதுக்கு கவலைப்படணும்? மறுமுனையில் சிரித்த காயத்ரி கேட்டாள். சத்யநாராயணனும் கதிரேஷும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சத்யநாராயணன் உன் வீட்டுக்கு போய் உன்னோட பேரண்ட்ஸை பார்த்து பேசியிருக்கான். நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்ட உன்னோட அப்பாவும் அம்மாவும் நீ போலீஸில் தேடப்படுற ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சதும் ஆப்செட். அவங்க இப்போ சந்தோஷமாக இல்லை. சரி சத்தி, கதிரேஷோட அடுத்த மூவ் என்ன? உன் கூட படித்த பள்ளி தோழிகள் யார்? அவங்க தற்சமயம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீ படித்த ரத்ன சபாபதி பள்ளிக்கூடத்துக்கு போய் என்கொயர் பண்ண போகிறதாக சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அன்றைக்கி சத்யநாராயணன் கண்ணில் நான் பட்டிருக்கக்கூடாது. அவன் கண்ணில் பட போய் தான் இவ்வளோ பிரச்சனைகள். கவலைப்படாத காயத்ரி, போலீஸால் உன்னை நெருங்க முடியாது. அப்படி நெருங்குற மாதிரியான சூழ்நிலை உருவானா நான் உடனே உனக்கு தகவல் கொடுத்துருவேன். நான் போலீஸ் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்காக வேலை பார்த்தாலும் உன்னோட விஷயத்தில் மட்டும் அரசாங்கத்துக்கு எதிர்மறையாக இருக்கேன். நீதியையும் நேர்மையும் உயிர் பிழைக்க வைக்கிறதுக்காக சில சமயம் பிளாக் மார்க்கெட்டில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. போலீஸ் என்னை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதால என்னோட களையெடுப்பு வேலைக்கு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அதுதான் சரின்னு படுது. வெளியே எங்கேயும் 2 மாதத்துக்கு வராத. போலீஸ் தேடல் ஓயட்டும். என்னோடய ஃபோட்டோவை பத்திரிகைகளில் போட்டுட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுமே. எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட பழைய ஃபோட்டோ இப்போ என் கையில் தான் இருக்குது. போட்டால் இதைத்தான் பேப்பரில் போடணும். இப்போ இருக்கிற உன்னோட முகத்துக்கும் இந்த பழைய ஃபோட்டோவில் இருக்கிற முகத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஃபோட்டோவை பார்த்துட்டு அது நீதான்னு யாராலையும் சொல்லவே முடியாது. தைரியமாக இரு. சத்யநாராயணும் கதிரேஷும் கோயம்புத்தூரில் எத்தனை நாள் கேம்ப்பு தெரியல. ரத்ன சபாபதி ஸ்கூலுக்கு போய் உன்னோட தோழிகள் பற்றின விவரங்களை என்கொயர் பண்ணிவிட்டு 10 மணிக்கு சுமார் ரெட்ஃபீல்ட்ஸுல இருக்கிற என்னோடய ஆஃபீஸுக்கு வர்றதா சொல்லிட்டு போயிருக்காங்க. பை காயத்ரி, உன்னோட ஸ்கூல் டேஸில் உனக்கு நெருங்கின தோழிகள் யார்? 2 பேர். ஒருத்தி பேர் பானு, இன்னொருத்தி பேர் லதா. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி அவங்கள நீ பார்க்கவே இல்லையா? இல்லை. வேறு எந்த ஃப்ரெண்டையாவது? யாரையுமே பார்க்கல. நான் ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி பார்த்த முதல் நபர் அந்த சத்யநாராயணன் தான். ஓகே, ஆல் இஸ் வெல். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நான் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்துக்கிட்டு மத்தியானத்துக்கு மேல் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். 2 மணிக்கு மேல் ஃபோன் ஆனில் இருக்கட்டும். உனக்கு பக்கத்தில் வேறு யாராவது இருந்தால் ராங் நம்பர்னு சொல்லி லைனை உடனே கட் பண்ணிவிடு. மறுமுனையில் சரி என்றாள் காயத்ரி. சத்யநாராயணனும் கதிரேஷும் கோவையின் ஆர்எஸ்புர மையத்தில் இருந்த ரத்ன சபாபதி ஐயர் செகண்டரி ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தபோது காலை 9:30 மணி. பிரேயர் முடிந்து மாணவ மாணவிகள் வகுப்புகளுக்குள் போய் கொண்டிருக்க இருவரும் ஹெட்மிஸ்ட்ரஸ் அறையை நோக்கி நடந்தார்கள். பழைய கட்டடம். சுவர்கள் சுண்ணாம்பை சந்தித்து 2 மாமாங்கம் ஆகியிருக்கும் போல் தோன்றியது. சில வகுப்பறையின் ஜன்னல்களுக்கு கதவுகளே இல்லாமல் துருவேறிய கம்பிகள் மட்டுமே தெரிந்தன. ஹெட்மிஸ்ட்ரஸ் அறைக்கு முன்பாக நின்றிருந்த பியூன் 2 பேரையும் தயக்கமாய் தடுத்தார். யாரை சார் பார்க்கணும்? ஹெட்மிஸ்ட்ரஸ். நீங்கள்? போலீஸ். பியூன் லேசாய் மிரண்டு உள்ளே போய் ஹெட்மிஸ்ட்ரஸுக்கு தகவல் கொடுத்து விட்டு திரும்பி வந்தார். இப்போது குரலிலும் நடத்தையிலும் பவ்யம். அம்மா வர சொன்னாங்க. உள்ளே போங்க சார். இருவரும் உள்ளே போனார்கள். குட் மார்னிங் மேடம். ஹெட்மிஸ்ட்ரஸ் புஷ்பரத்னம் ரிட்டையராகும் பக்குவத்தில் இருந்தார். அவருக்கு பின் சுவரில் மகாத்மாவும் நேருஜியும் மங்கிப்போன ஃபோட்டோவில் நாட்டின் இப்போதைய நிலை தெரியாமல் தலைகளை சாய்த்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். குட் மார்னிங், வாங்க உட்காருங்க. நாற்காலிகளை காட்டிய புஷ்பரத்தினம் அவர்கள் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டதும் கேட்டார். எஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? சத்யநாராயணன் கேட்டான். மேடம், என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. நான் உங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட். பேர் சத்யநாராயணன். ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 10th B செக்ஷன். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் எடுத்திருக்கீங்க. இஸ் இட்?
7-8 வருஷம் ஆயிட்டதால் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, சாரி சொன்ன புஷ்பரத்தினம் கதிரேஷை பார்த்தார். நீங்களும் இதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? இல்லை மேடம், நான் ப்ராப்பர் மெட்ராஸ் காலேஜில் நானும் சத்யநாராயணனும் ஒன்றா படித்தோம். ஓகே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பீப்புளான நீங்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? லெட் மீ நோ த ரீசன். பை ஆல் மீன்ஸ் மேடம், சொன்ன சத்யநாராயணன் தன் 2 கைகளையும் மேஜையின் மேல் ஊன்றிக்கொண்டான். மேடம், இதே ஸ்கூலில் என்னோட படித்த காயத்ரி என்கிற பெண்ணை பற்றின சில தகவல்கள் வேணும். ஃபார் வாட் பர்பஸ்? சத்யநாராயணன் குரலை தாழ்த்தி கொண்டு ஒரு 2 நிமிஷ நேரத்துக்கு காயத்ரியை பற்றி சொல்லி முடிக்க ஹெட்மிஸ்ட்ரஸ் நெற்றியில் இப்போது வியர்வை. அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி கைக்கு வந்திருந்தது. அந்த பெண் ஒரு நாளில் 3 பேரை கொலை பண்ணியிருக்காளா? எஸ் மேடம். ஆர் யூ ஷுர்? நோ டவுட் மேடம். கொலை செய்யும்போது காயத்ரியை நேரில் பார்த்த சாட்சிகள் இருக்காங்க. எதுக்காக அந்த கொலைகள்? சரியான மோட்டிவ் என்னன்னு தெரியல மேடம். மேலோட்டமாக விசாரணை செஞ்சு பார்த்ததில் கொலை செய்யப்பட்ட 3 பேருமே பெண்களுக்கு எதிரான சில வேண்டாத காரியங்களை பண்ணியிருக்காங்க. 3 கொலைகளும் நடந்தது மெட்ராஸில் தானா? ஆமாம் மேடம். காயத்ரி திட்டம் போட்டு இந்த கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டா. மெட்ராஸ் சிட்டி ஒரு வாஸ்ட் ஏரியா. போலீஸின் சர்ச் ஸ்குவாட் எவ்வளவு முயற்சி செய்தும் அவள் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ண முடியல. ஹெட்மிஸ்ட்ரஸ் புஷ்பரத்தினம் தன் கையில் இருந்த கண்ணாடியை மறுபடியும் முகத்துக்கு கொடுத்து கொண்டே நிமிர்ந்து உட்கார்ந்தார். நெக்ஸ்ட் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? மேடம், காயத்ரி இந்த ஸ்கூலில் படித்தவ. அவளுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லதா, பானுன்னு 2 பேர். அவங்க அட்ரஸ் எங்களுக்கு வேணும். லதாவோ பானுவோ காயத்ரியை சமீப காலங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கலாம். அட்ரஸ்களையும் ஃபோன் நம்பர்களையும் ஒருத்தருக்கு பரிமாறி கொண்டிருந்திருக்கலாம். சத்யநாராயணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே புஷ்பரத்தினம் குறுக்கிட்டார். காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னன்னு சொன்னீங்க? லதா, பானு. நீங்கள் சொன்ன அந்த 2 பேருமே போன வாரம் என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு மேடம்? லதாவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. இதோ அந்த பத்திரிகை. புஷ்பரத்தினம் சொல்லிக்கொண்டே பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்த அந்த திருமண அழைப்புதலை எடுத்து சத்யநாராயணனிடம் நீட்டினாள். இந்த பத்திரிகையிலேயே லதாவோட வீட்டு அட்ரஸ் இருக்குது. நீங்கள் அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் விசாரிக்கலாம். பானுவோட அட்ரஸ் லதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேடம். லதா, பானுவோட அட்ரஸ்களை தெரிஞ்சுக்க ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருக்குமோன்னு நினச்சோம். லதாவோட கல்யாண பத்திரிகையை எடுத்து கொடுத்து அந்த வேலையை சுலபமாக்கிட்டீங்க. சத்யநாராயணனும் கதிரேஷும் எழுந்தார்கள். புஷ்பரத்தினம் தன் ஆட்காட்டி விரலை உயர்த்தி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்றார். என்ன மேடம்? காயத்ரியை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்து பெயரை உபயோகிக்க வேண்டாம். இந்த பள்ளி ஒழுக்கத்துக்கும் கண்ணியத்துக்கும் பெயர் பெற்ற பள்ளி. அந்த பெயருக்கு எந்த கலங்கமும் வந்துவிடக்கூடாது. வராது மேடம். நாங்கள் இப்போ மேற்கொண்டிருப்பது ஒரு ரகசிய விசாரணை. இந்த விசாரணையில் நாங்கள் திரட்டும் தகவல்கள் எங்கள் மேஜையின் எல்லைக்குள்ளே தான் இருக்கும். லதா, பானுவோட பெயர்கள் கூட வெளியே வராது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கீப்பப் பண்ணினால் போதும். லதாவின் வீடு மருதமலை போகும் ரோட்டில் மகாராஜா அவென்யூவில் மரங்கள் அடர்ந்த ஒரு தெருவில் ஒரு குட்டி பங்களா தோற்றத்தோடு உட்கார்ந்திருந்தது. கல்யாணத்தை ஒட்டி வீடு புது பெயிண்டிலும் புது டிஸ்டம்பரிலும் குளித்து காற்றில் அந்த நெடியை பரப்பி வைத்திருந்தது. வீட்டில் லதாவும் ஒரு வேலைக்கார கிழவியும் மட்டுமே இருந்தார்கள். சத்யநாராயணனை பார்த்ததும் லதா தன் முகத்தில் ஒரு சின்ன குழப்பம் காட்டி பின் மலர்ந்தாள். நீங்கள் சத்தி தானே? தேங்க் காட். எங்கே என்ன தெரியாதுன்னு சொல்லிடுவீங்களேன்னு பயந்துட்டு இருந்தேன். உங்கள் முகம் அவ்வளவா மாறல. லதா இருவரையும் உள்ளே கூட்டி போய் உட்கார வைத்தாள். ஒரு விஷயமா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஹெட்மிஸ்ட்ரஸ் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறதா சொல்லி பத்திரிகையை காட்டினாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ் சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன். தேங்க்யூ சத்தி. உங்கள் அப்பா அம்மா கல்யாண அழைப்புக்காக வெளியூர் போயிருக்காங்க. ராத்திரிக்குள்ளே வந்துடுவாங்க. பை த பை, நல்ல வெயிலில் வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் ஆர் மோர்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் லதா. நம்ம பள்ளிக்கூட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பேசினாலே கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. சமீபத்தில் நம்ம கூட படித்த காயத்ரியை பார்த்தீங்களா? பார்த்தேனே.
சத்யநாராயணன் உஷாரானன். எங்கே பார்த்தீங்க? பெங்களூரில். என்னது, பெங்களூர்லையா? ஆமாம். எப்போ? போன மாதம். பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ. காலையில் இன்டர்வியூ முடிஞ்சதும் மதியானம் ஃப்ரீயாக இருந்ததால் ஒரு சினிமாவுக்கு போனேன். தேட்டரில் காயத்ரியை பார்த்தேன். பக்கத்தில் ஹஸ்பண்ட், இடுப்பில் ஒரு குழந்தை. சத்யநாராயணனும் கதிரேஷும் திகைப்போடு பார்த்து கொண்டார்கள்.